அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஓரின சேர்க்கைக்கு மறுத்த சிறுவனை தாக்கியதாக இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திருப்பூர் மாவட்டம் சியாமலாபுரத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் அன்னூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் விடுதியில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் இருந்து சொக்கம்பாளையம் வந்தார். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவரிடம் சிறுவன் லிப்ட் கேட்டுள்ளார். உடனே அவனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட வாலிபர் சோமனூர் வந்து மது பாட்டில்களை வாங்கினார். பின்னர் அவர் அந்த சிறுவனை சூலூர் அருகே காடாவாடி பகுதியில் அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து கட்டாயப்படுத்தியுள்ளார். அதற்காக அவர் மறுப்பு தெரிவித்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் சிறுவனை கட்டையால் சராமரியாக தாக்கி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டார். படுகாயமடைந்து கிடந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கருமந்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் மேற்பார்வையில் சூலூர் ஆய்வாளர் லெனின் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. அப்போது அவர்கள் தீவிர விசாரணை நடத்தி சொக்கம்பாளையம் பிரிவில் இருந்து சூலூர் வரை உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சிறுவனை அழைத்து சென்று ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தி தாக்கிய வாலிபர் அடையாளம் தெரிந்து அவரை கரணம்பேட்டை நாள் ரோடு சந்திப்பில் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் வசந்தகுமார் என்பதும், கறிக்கடையில் வேலை செய்யும் அவர் மீது போதையில் மாணவர்களிடம் தகாத செயலில் ஈடுபட முயன்றதும் அவர் மறுத்ததால் தாக்கியதும் தெரிய வந்தது. உடனே இது குறித்து காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வசந்தகுமாரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.